கர்த்தரை பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வர்றாங்க, அப்படித்தானா? மோசேக்கு துணையாக ஆரோனை ஆண்டவர் கொடுத்து 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது இங்க என்ன நடக்கிறதுனா, மோசேயை ஆண்டவர் சீனாய் மலையில அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும்படியாக மோசேயை சீனாய் மலைக்கு வர சொல்லி சீனாய் மலையில மோசே இருப்பாரு. மோசே வரதற்கு தாமதம் ஆகுது என்று சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்தில் கேட்கிறார்கள். மலைக்கு போன மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று எங்களுக்கு தெரியாது, அதனால நீ என்ன பண்ணு, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படி என்று இந்த முரட்டாட்டம் பிடித்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை வழிநடத்துறது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு முன் செல்லும்படி நம்ம எந்த ஒரு காரியத்தை கேட்கக்கூடாது. எந்த ஒரு மனிதர்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு காரியங்களுமே நமக்கு முன் செல்லும்படி நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்கிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆரோன் என்ன செய்கிறார்? ஆரோன் அவங்க வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், பொல்லாத இருதயம் உள்ள ஜனங்கள் என்று சொல்லி அந்த ஆரோன் என்ன பண்றாரு பாருங்களே. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோன் என்ன சொல்லுகிறாருன்னா, உங்களுடைய காதுகள்ல, உங்களுடைய குமாரத்திகளுடைய காதுகள்ல என்னெல்லாம் கிடக்குதோ நகைகள், சொல்ல போனா தங்க நகைகள், இதெல்லாம் நீங்க இங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆரோன் என்ன பண்றாரு? நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பொன் ஆபரணங்களை நெருப்புல போட்டு உருக்கி ஒரு கன்று குட்டியை உருவாக்குகிறான். ஆரோன் கண்டுகுட்டிகளை உருவாக்குகிறான். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்கள் நகை போடுகிறவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த நகை போடுறீங்கல்ல, அந்த நகைய நகை செய்யறாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு விக்கிரகத்தினுடைய இதை வச்சு செய்யறாங்க. அப்படின்னா ஒரு அந்த கம்மலா இருக்கலாம், செயினா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அதனுடைய மாடல், அதனுடைய சேஃப் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு விக்கிரகத்தினுடைய சாயலாகவே அவர்கள் அந்த நகைகளை செய்கிறார்கள். அதை என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவர்களும் வாங்கி காதலையும் கழுத்திலையும் காலிலையும் மாட்டிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல மோசே சீனா மலையில போன உடனே இங்க அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டது? இன்னொரு தெய்வம் தேவைப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம், எவ்வளவு ஆண்டவருடைய கிரியைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த பொழுதும், இத்தனைக்கு ஆரோனும் கூட இருந்து செங்கடல் பிளந்ததை பாக்குறாரு, மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறினதை பாக்குறாரு. எல்லாமே பார்த்த பொழுதிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போஜனம் கேட்கிறார்கள், தண்ணி கேட்கிறார்கள். எல்லாம் கேட்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரா இல்லையா? இந்த நாட்களில இது நான் ஆவிக்குரிய ஜீவத்துல நான் சொல்றேன். எல்லா காரியங்களும், அவர்கள் முறுமுறுக்கிற காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்த அடுத்த மாத்திரத்திலே கொன்னும் போட்டார். அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. யோசுவா இருக்கார் பாத்தீங்களா? யோசுவா என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு அந்த மலை நாட்டை தாரும், கஷ்டமான இடம், மலைநாடுங்கிறது கஷ்டமான இடம், எனக்கு அந்த இடத்தை தாரும் என்று பாடுகள் மத்தியிலே போறதுக்கு யோசுவா பிரயாசப்பட்டதுனால அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? கானானுக்குள் பிரவேசி என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லாவுமே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு தண்ணி இல்ல, தண்ணி கொடு, எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு இறைச்சி இல்ல, நாங்க அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம், முறுமுறுத்து எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆண்டோடைய பாதத்துல பலிகடையாய் கிடந்து உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தர் கொடுப்பார்.
கொடுப்பார். ஆனால் கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் இச்சை உள்ளவர்களாய் கேட்கிறார்கள், கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்காத காரியம். நமக்கு என்ன தேவை? வனாந்திர வழியாய் நடத்தி வர்றவருக்கு தெரியாதா? நமக்கு தண்ணி தாக அடிக்கும் தெரியாதா? பசிக்கும் தெரியாதா? எல்லாமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதரட்சை பழையதாகவும் இல்லை, அவர்கள் போட்டிருந்த வஸ்திரமும் பழையதாகலன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் வளர வளர அவருடைய வஸ்திரம், அவருடைய செப்பல் எல்லாமே சேர்ந்து வளர்ந்தது. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமாக எல்லாமே கண்கூட பாக்குறவர்கள் இப்ப சொல்றாங்க, எங்களுக்கு முன்ன சில தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு. ஆரோனும் நகைகளை கலட்டி உருக்கி தெய்வத்தை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைச்சிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பும் போதுதான் இங்க மோசே வரும் பொழுது அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக நின்று ஆடலும் பாடலும் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது மோசேக்கு கோபம் உண்டு. கற்பலைகள், ஆண்டவர் தன் விரலினால் எழுதி கொடுத்த கற்பலைகளை கீழே போட்டு உடைக்கிறார். உடைத்துட்டு ஆரோன்ட்ட கேட்கிறார், நீ என்ன இந்த பொல்லாத காரியத்தை நீ செய்யறதுக்கு இந்த ஜனங்களை தூண்டி விட்ட காரியம் என்னன்னு கேட்கும்போது ஆரோன் சொல்றாரு, இது பொல்லாத ஜனங்கள் என்று நீங்க அறிவிங்க மோசே அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிச்சா நமக்கு தெரியும். எல்லா வசனங்களையும் வாசிச்சுட்டு இருந்தா டைம் ஆயிரும். அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற காரியம் என்னன்னா, இச்சை உள்ளவர்களை தேவன் அழித்து போடுவார். பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பேராசைகளா இருக்கலாம், எந்த காரியமான பிறனுடைய மனைவியின் மேல இச்சையா இருக்கலாம், பிறனுடைய பொருட்கள் மேல ஒரு இச்சையா இருக்கலாம், பிறனுடைய வீட்டின் மேல ஒரு இச்சையா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அழித்து போடுவார். யாருன்னு பார்க்க மாட்டார், கர்த்தர் அழித்து போடுவார். அதுக்கு பிறகு அந்த கன்றுக்குட்டியை செய்தார்கள் பார்த்தீர்களா, அவர்களுக்கு சம்பவித்தது கொன்னு போட்டார் அந்த இடத்துல. அதனால இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், மனிதர்களை தேடி போகாதே, மற்றவர்களை தேடி போகாதே, எனக்கு முன்னு செல்லும்படி விக்கிரகங்களை உண்டு பண்ணாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஊழியக்காரர்களை விக்கிரகமாக வைத்து செயல்படுகிறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தரை பின்னாடி விட்டு ஊழியக்காரர்களை முன்னாடி விட்டு கிரியசேகர்கள் எத்தனை பேர்? நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூடத்தான் இருக்கிறேன். நான் உனக்கு எந்த காரியனாலும் நான் செய்யிருக்கிறேன். உனக்கு பலவீனமா, வியாதியா, கஷ்டமா, நஷ்டமா, பாடுகளா, எதுனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். எந்த மனிதனையும் தேடி போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எதுக்கெடுத்தாலும் மனிதர்களை தேடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் என்ன 4 ஆறுதலான வார்த்தைகளை பேசுவாங்க பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பாரங்கள் இருதயத்துல சுமந்துதான் நீங்க தெரிய வேண்டியிருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை என்னிடத்துல இறக்கி வைந்தா சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எங்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. மனுஷன்ட போன்னு சொல்லலாம் ஆண்டவர். எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? எங்க சொல்ல. அத கடைசி நாட்களிலே தங்கள் இச்சைக்கேற்ற போதர்களை அவர்கள் தனக்கென்று தெரிந்து கொள்வார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் மனிதர் கற்பனைகளை உபதேசங்களாக உபதேசித்து அவர்களை வழிவிலகி போக பண்ணுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், அந்த நாட்களிலே மோசே வழிநடத்தி வரும் பொழுது அந்த ஜனங்கள் எவ்வளவு திருக்குள இருதயமா இருந்தார்களோ அதே போலதான் இந்த நாட்களில் நடந்துட்டு இருக்குது. உலக இச்சைகள் வேணும், உலக ஆடம்பரங்கள் வேணும். அதுதான் நான் சொல்றேன், உலக பிரகாரமா வாழ்றவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டும் பாத்துக்கங்க. உலக பிரகாரமா வாழ்றவன் என்ன அருவறுப்புகள் செய்கிறானோ அதையே இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் செய்யணும்னு பிரியப்படுறோம். வேர் பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதான் நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்நியரிடத்தில் பெண் கொண்டார்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் அழித்து போட்டார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்திலே நீங்க அன்பு கூறக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுவது. எவ்வளவு சொன்னாலும் நம்ம மரமண்டைக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. நாளைக்கு ஆண்டவர் வந்து கேட்பாரு, இவ்வளவு வசனத்தை நான் எழுதி கொடுத்தனே, எங்கேயாவது நீ நகை அணியலாம், ஆபரணங்களை நீ போடலாம் அப்படி என்று சொல்லி வேத வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் கேட்பாரு. மணவாட்டி தன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறது போலன்னு தான் இருக்குது. அதுக்காக நீ ஆபரணங்கள் போடுன்னு எந்த வசனத்திலயும் இல்ல. ஆபரணங்கள் போடுகிறதா இருக்கலாம். இன்னும் அநேகர் சொல்றாங்க வெள்ளையும் போட்டாதான்
பரிசுத்தமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தனுடைய இருதயம் தூய்மை ஆகிவிட்டால் அவனுடைய வெளிப்பிரகாரமும் தூய்மையாகிவிடும் என்று வேதவசனம் சொல்கிறார். நிறைய பேர் வெள்ளரிக்கப்பட்ட கல்லறைகளால் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் கணக்கு வைத்துக் கொள்வார். நம்ம என்னன்னா நம்மளுடைய உள்பிரகாரம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுல நம்மளுடைய உள்பிரகாரம் சுத்தம் ஆக 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 வெளிப்பிரகாரமும் சுத்தமாகிவிடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் அநேகர் சொல்லுகிறது உள்ளான மனிதன் சுத்தமா இருந்தா மட்டும் போதும், இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு, வெளிப்பிரகாரத்தை கர்த்தர் பார்க்கல என்று சொல்லுகிறார். அவர்களுடைய வஸ்திரம் எப்பொழுது வெள்ளையாயும் இருப்பதாக என்று வேதவசனம் சொல். அதுக்காக நீ எங்க போனாலும் வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு போன்னு நான் சொல்லல. ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற பிரகாரமாய் நாம் நடக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் வெண் வஸ்திரத்தை கொடுப்பார் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்துல போன பிறகுதான் நமக்கு வெண் வஸ்திரம், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக அதற்கு வசனம் இருக்கு. அதனால நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசனத்தை திருப்பாதபடிக்கு இயேசு என்ன சொல்லுகிறார், ஏசப்பா என்ன சொல்லுகிறாரு. ஏசப்பா சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, சிறைசாலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த சிறைசாலையில போய் நீ சத்தியத்தை சொல்லி அவருடைய சிறையிருப்பை மாற்றி என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாழ்ந்து காட்டினேன் இல்லையா, இயேசு வாழ்ந்து காட்டினார்ல இந்த பூமியில வந்து, நான் வாழ்ந்து காட்டின அடிச்சோடுகளே நீயும் வாழ்ந்து காட்டு, நான் பிதாவுக்கு பிரியமானதை தான் எப்பவும் செஞ்சேன், அதே போல நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லுகிறேன். ஒரு பரிசுத்தவாட்டி, அவர்கள் உண்மையிலே அவர்கள் ஒரு பரிசுத்தவாட்டி, அவர்களுக்கு சாட்சி கொடுக்கலாம், அவ்வளவு பெரிய பரிசுத்தவாட்டி. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, இந்த 2 காலும் இந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி கரப்பான் வந்து கால் ஃபுல்லா தண்ணியா வடிஞ்சு சீல் வடிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. கூட்டம்னா ஒரு பிரேயர் மீட்டிங் இருந்திருக்குது. அந்த பிரேயர் மீட்டிங் சின்ன சிறுவர்கள் இவர்கள் போனால் ரொம்ப சந்தோஷப்படுவார்களாம். இந்த சகோதரி எத்தனை 6 கிலோமீட்டர், இப்ப போறதுக்கு 6 கிலோமீட்டர், வர்றதுக்கு 6 கிலோமீட்டர், எந்த ஒரு வாகன வசதியும் கிடையாதாம். நடந்து 6 கிலோமீட்டர் போயிருக்கிறாங்க. போய் அந்த அவங்க போட்டிருக்க துணி எல்லாமே அந்த சலம் போய் ஒட்டி அங்க போய் சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்து அவ்வளவு விக்கிரகாராதனை செய்கிற பிள்ளைகள் அவ்வளவு இருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதுல 2 விக்கிரகாராதனை செய்கிற பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல போதிச்சிருக்கிறாங்க. உன் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார்ன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உபதேசத்தை போதிக்கும் போது அதுல 2 வாண்டுகள் சொல்லி இருக்கிறது. இவளுக்கு இந்த அம்மாவுக்கு காலில் இப்படி சலம் பொத்து வடியுதே, இந்த அம்மாவை நம்மளுக்கு போய் எல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி ஏளனமாய் பேசி இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள். இந்த தாய்க்கு ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே, என் கால் சலம் பிடித்து வடிகிறது, தண்ணி வடிகிறது, இவ்வளவு அலங்கோலமா என் கால்கள் இருக்கிறது, எனக்கு நான் எப்படி ஆண்டவரே தைரியமாக உங்களுடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்ல முடியும் என்று சொல்லி மனதிலே ரொம்ப வியாகுலப்பட்டு அழும் பொழுது ஒரு கரம் அவருடைய தலையின் மேல் வந்து அமர்ந்து அப்படி அவர்களை ஆள்கொண்டிருந்திருக்கிறது. தேவ பிரசனத்துல அந்த தாயார் ஆள்கொள்ளப்பட்டு அந்த காலில் வடிகிற சலம் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த புண்ணு அந்த செகண்டே மறைந்து போயிருக்கிறது. பாத்துக்கங்க, இது என்ன விசுவாசம், இது என்ன விசுவாசம், நம்ம நினைச்சு பார்க்காத விசுவாசம். அப்படித்தானே சாத்தான் பலவிதமான நோய்களை கொண்டு போடுவான். காலில் சலம் அடிக்கிறதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிட்டு அம்மா வீட்டுல உட்காரல, ஓடுனாங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு. நடந்தேதான் ஊழியம், இங்க 6 கிலோமீட்டர், அங்கிருந்து அங்க 6 கிலோமீட்டர் நடந்தேதான் ஊழியம் செய்திருக்கிறார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு சிறகு உடைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அந்த பறவையில பறக்க முடியாது. இந்த நாட்கள் எத்தனை பேர் சிறகுடைஞ்சு போய் நமக்கு இருக்கிறோம். சிறகுடைந்து போன பறவைகால பறக்க முடியாது. மற்ற வேட்டையாடுகிற மிருகங்கள் வந்து அதை பட்சித்து போடும். பார்த்துக்கங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? சிறகுடிந்த பறவையா இருக்கிறோமா? சாத்தான் வந்து நம்மளை வேட்டையாடி கொண்டு இருக்கிறான்? அல்ல, நம்ம சிறகுடிந்த பறவை கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் பறக்கிற பறவைகள், கழுகை போல நம்ம பறக்கிற பறவைகளாக நம்ம இருக்க வேண்டும். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அதெல்லாம் முட்டங்கி போய் இருந்து விடாதீர்கள். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று உங்களுக்கு முன்னாக ஊழியக்காரர்களை விக்கிரகமாய் மாற்றி விடாதீர்கள். தேவனை பின்பற்றுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் அததான் சொல்றாரு. இந்த நாட்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா,
கர்த்தரை பின்பற்றுங்கள். அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு. என்னை பின்பற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விக்கிரகத்தை பின்பற்றாதீர்கள், மனிதர்களை பின்பற்றாதீர்கள், என்னை பின்பற்றுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள், கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினார்கள். அதே போல நீங்க செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு இச்சைக்கேட்ட போதைகளை தெரிஞ்சு கொண்டுராதீங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய உண்டுங்க. நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். அவ்வளவுதான். என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். வேற எந்த சமூகத்தை நீ போய் தேடிடாத. என் சமூகத்தை தேடு, நான் உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் சொல்லுகிறார். அந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பழைய ஏற்பாட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்காக ஒரு மேய்ப்பர்களை ஆண்டவர் வைத்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதற்கு ஒரு மோசே இருந்தார், யோசுவா இருந்தார். இவர்கள் ஆனாலும் கானானுக்குள் பிரவேசித்தது நூனின் குமாரனாகிய காலேபும் யோசுவாவும் தான். எங்க சேர்ந்தாங்க? கானானுக்குள்ள சேர்ந்தாங்க. சிறு பிள்ளைகள் போறாங்கள் இருக்குது. அதனால இந்த நாட்களில் கானானுக்குள் நாம் பிரவேசிக்க, பரலோக ராஜ்யமாகிய கானானுக்குள் பிரவேசிக்க நாம் ஓடுகிறோம். நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே எனக்கு கார் தாங்க, ஆண்டவரே எனக்கு வீடு தாங்க, ஆண்டவரே நான் ஒருத்தனை சிநேகிச்சுட்டேன் எனக்கு அவனை தாங்க, இல்லைன்னா நான் ஒருத்தைய சிநேகிச்சுட்டேன் எனக்கு அவளை தாங்க. இப்படி என்று நம்மளுடைய ஓட்டங்கள் இருக்கிறதா? இச்சை. இது இச்சை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் இச்சை உள்ளவர்களானார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நியாய தீர்ப்பு நாளில் அழிந்து போகாதபடிக்கு இந்த நாட்களில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரை நான் உண்மை மட்டும்தான் பின்பற்றுவேன். ஆண்டவரை யாரை நான் பின்பற்ற மாட்டேன். யாருமே எனக்கு ரோல் மாடல் கிடையாது, யாருமே எனக்கு எக்ஸாம்பிள் கிடையாது, நீங்கத்தான் எனக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லி நீங்க வேதத்தை படித்து தேவனை முன்னிறுத்தி அவரை பின்பற்றி போவீர்கள் என்றால் சாபம் உடையும், பாவம் மாறும். பொல்லாத மந்திரம், சூனியம், செய்வினைகள் எதுவா இருந்தாலும் நீ இயேசுவை பின்பற்றி உனக்கு எல்லாம் மாறும். நீ இயேசுவை பின்பற்றாம அந்த ஊழியக்காரனுக்கு இந்த ஊழியக்காரிக்கு நீ போன் அடிச்சுட்டே இருந்து அவர்களிடத்துல சொல்லணும். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, ஜெப குறிப்பா சொல்லலாம். அதே மாதிரி ஜப குறிப்பா சொல்லிக்கிட்டு ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லாததை எங்கள்கிட்ட சொல்லிட போறாரு. நீங்களும் அபிஷேகம் பெற்றவங்க, நாங்களும் அபிஷேகம் பெற்றவங்க. கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருப்பார் என்றால் போதித்து நடத்துவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்குது என்றால் ஆண்டவர் உங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் போதிப்பார். அதனால மனிதர்களிடத்தில் தேடி போகாதீர்கள், மனிதர்களிடத்தில் அதிகமா பேசாதீங்க. திருப்பி நான் சொல்றேன், எல்லா மெசேஜ்களும் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களிடத்தில் அதிகமாய் பேசாதீர்கள். நீங்கள் மனிதர்களிடத்தில் அதிகமாய் பேசுகிறீர்கள் என்றால் தேவனிடத்தில் குறைவாய் பேசுகிறீர்கள். தேவன் வருத்தப்படுகிறார். அதனால நம்ம தேவனிடத்தில் அதிகமாய் பேசுவோம், மெசேஜ் கேட்போம், பாட்டு பாடுவோம், பைபிள் படிப்போம், ஜபம் பண்ணுவோம், ஸ்தோத்திர பலிகள் எடுப்போம். எவ்வளோ நேரங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த நாட்கள்ல அப்படி நாம் செயல்படுவோமாக. அதை விட்டுக்கிட்டு நம்ம வேற எந்த ஒரு காரியத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதபடி கர்த்தருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கர்த்தரை மட்டுமே நமக்கு முன்பாக செல்லும் ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருப்போமாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. உண்மை பின்பற்ற சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு விக்கிரகங்களையோ எந்த ஒரு மனிதர்களையும் நாங்கள் பின்பற்றாதபடி ஏசப்பாவை நாங்கள் பின்பற்றி ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் நடக்க ஏசப்பா எங்களுக்கு பலத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக, புத்தியை தருவீராகப்பா. எல்லாவற்றிலையும் ஆள்கொண்டு எங்களை அனலாக்கி எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்துருங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.